குவைத் நாட்டில் தமிழர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி திருவாரூர் முத்துப்பேட்டையில் கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் முத்துப்பேட்டையைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் குவைத் நாட்டில் டிரைவராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 2008ஆம் ஆண்டு குவைத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஃபாத்திமா கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சுரேஷ் மற்றும் அவருடன் பணிபுரிந்த கும்பகோணத்தைச் சேர்ந்த காளிதாஸ் ஆகிய இருவருக்கும் குவைத் நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. கடந்த திங்கட்கிழமை தூக்கில் போட இருந்த சுரேஷ், காளிதாஸ் ஆகியோரின் தண்டனை இந்திய அரசின் தலையீட்டால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுரேஷ் மற்றும் காளிதாஸ் ஆகியோரது தூக்கு தண்டனையை குவைத் அரசு நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி திருவாரூர் முத்துப்பேட்டையில் அனைத்து கட்சி சார்பில் கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. குவைத் அரசாங்கத்தால் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு முத்துப்பேட்டை சுரேஷ், சித்தாம்பூர் காளிதாஸ் இருவரையும் மரண தண்டனைக்கு இந்த மரண தண்டனை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த மரண தண்டனையை சுத்தமா ரத்து பண்ணி இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய இலங்கையைச் சேர்ந்த நித்யாவிற்கு ஆயுள் தண்டனை மட்டும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.